Hi friends, welcome back to our channel We Know Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம ஊற வைக்க போகிறோம். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு பட்டரு இல்லை கீ சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மாவை பிடிச்சா இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரணும். வச்சுருந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தோம். ரவை கூடவே நம்ம 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பால் இல்லை தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பால் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆனால் பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்க்கு ஸ்பூனில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுட்டு காஞ்சதும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். 2 சைடும் திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். நம்மளோட கிறிஸ்மஸ் கல்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.